இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தோல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உருளியெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பூக்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அது எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நல்லா வந்து தேய்ச்சி கழுவணும், இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போ இந்த லெமன் தோல் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சோம்னாலே போதும், நல்லா வந்து உங்களுக்கு பளபளன்னு ஆயிரும். பூஜா ரூமில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பித்தளை விளக்குகள் எல்லாமே, தட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இப்போ உங்களுக்கு புதுசு மாதிரி ஆயிரும். புளியெல்லாம் ஊற வச்சு தேய்க்க வேண்டியதே இல்லை, அப்படி கொஞ்சமாக தான் இப்படி தேய்ச்சி விட்டேன். சுற்றி வர தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தடவை தேய்ச்சி விட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி இருந்தேன் எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராகிருச்சு. வெறும் அந்த லெமன் தோல் தான் நல்லா இருக்குது, கலர் நல்லா மாறிடுச்சு. இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.